Welcome to the Pink Butterfly YouTube channel. புளிச்சக்கீரை கடையலுக்கு புளிச்சக்கீரையை இந்த மாதிரி பிச்சு எடுத்து வச்சுக்கணும். அது காம்பு மட்டும் இப்படி பிச்சுட்டு இலை மட்டும் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி இலை மட்டும் இருக்கிற மாதிரி பிச்சு எடுத்து வச்சுக்கணும். நல்லா வாஷ் பண்ணி நிறைய தடவை வாஷ் பண்ணணும். புளிச்சக்கீரையில் 2 வகை இருக்குது. ஒன்று ரொம்ப புளிக்கும், இன்னொன்று கொஞ்சம் கசக்கும். அது 2 வகை இருக்குது. அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா, காம்பு ரெட்டு இல்லை மெரூன் கலரில் இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் புளிப்பாக இருக்கும் அந்த கீரை. வெறும் பச்சை கலரில் காம்பு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி இது கொஞ்சம் கசப்பாக இருக்கும். ஆனால் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அனீமியாவுக்கு முக்கியமாக ரொம்ப ரொம்ப நல்லது. புளிச்சக்கீரை கடையலுக்கு காம்பு கிள்ளி இந்த மாதிரி காஞ்ச மிளகா ஒரு 15 எடுத்து வச்சுக்கணும். ஒரு கட்டு கீரைக்கு கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு அந்த எண்ணெய் காஞ்சோடனே காஞ்ச மிளகாவை எடுத்து அதில் போட்டு நல்லா வதக்கணும். கலர் மாறுற வரைக்கும் வதக்கிட்டு தண்ணி ஊற்றணும். அது அரை கடாய்க்கும் கம்மியாக தண்ணி ஊற்றணும். இல்லைன்னா கீரை அதில் போடும் போது பொங்கிடும். இப்போ கீரையை ஆட் பண்ணிக்கணும். தண்ணி ஊற்றின பிறகு தான் கீரையை ஆட் பண்ணணும். அடுப்பை மீடியம்லேருந்து ஹை ஃப்ளேம்குள்ளே வச்சு 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை அந்த லிட்டை ஓப்பன் பண்ணி அந்த கீரையை கிளறி விடணும். அது இன்னும் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். கீரை வெந்துக்கிட்டு இருக்கு. இப்போ தண்ணி ஓரளவுக்கு சுமாராக ஊற்றுனதுனால மேலே பொங்கி வரல. ஆல்மோஸ்ட் பொங்குற மாதிரி இருக்குது, ஆனால் இன்னும் மேலே வரல. அதனால் தண்ணி ஊற்றும் போது கொஞ்சம் அளவாக தான் ஊற்றணும், இல்லைன்னா பொங்கிடும் தண்ணி. கீரை இப்போது நல்லாவே வெந்துருச்சு. கலரும் பார்த்தா நல்லா தெரியும். கலர் பார்த்தாலே தெரியும் கீரை வெந்துருச்சுன்னு. கீரை வெந்துருச்சுன்னு எப்படி கண்டுபிடிக்கணும்னா, அது கொஞ்சம் எடுத்து இப்படி நசுக்கி பார்த்தா நல்லா நசுங்கிட்டு வரணும். இப்படி நசுக்கி பார்த்தா நல்லா நசுங்கிட்டு வரணும். இது மாதிரி தனித்தனியாக வருது, அப்படியே நல்லா நசுங்கணும். அப்போ தான் கீரை வெந்துருச்சுன்னு அர்த்தம். கீரையில் இப்போ இருக்கிற தண்ணியெல்லாம் வடிகட்டணும். கீரையில் இருக்கிற தண்ணியை வடிகட்டணும். கீரையில் தண்ணியை முழுசாக வடிகட்டாமல் கொஞ்சோண்டு தண்ணி அதில் வைக்கணும். அப்போ தான் அதோட கன்சிஸ்டன்சி நல்லாயிருக்கும் சாப்பிடும் போது. கீரையை ஒரு பாத்திரத்தில் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு மண் சட்டி இருந்ததுன்னா அதில் கீரையை போட்டு தேவையான அளவு உப்பையும் போட்டு நல்லா மத்தில் வச்சு நல்லா கடையணும். கீரையை ஒரு கடாயில் போட்டு நல்லா மசிக்கணும். இது மண் சட்டி கடாய் இருந்ததுன்னா மண் சட்டி கடாயில் போட்டு கீரையை நல்லா மசிக்கணும். வெங்காயம் 2 பொடியாக நறுக்குனது கீரைக்கு. கீரையை நல்லா மசிச்சு வச்சாச்சு. நல்லா மசிஞ்சிருக்கு. இப்போது இதை தாளிக்கணும். இப்போது வடகம் 1.5 ஸ்பூன் எடுத்து வச்சுக்கணும். கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகை போட்டு வடகத்தையும் போட்டு அது பொரிஞ்சு வந்த பிறகு வெங்காயத்தை கொட்டி அதை நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினோன்னே அதை எடுத்து கீரையில் கொட்டி மசிக்கணும். வடகம் இல்லைன்னா பரவாயில்ல, வெறும் கடுகை மட்டும் போட்டு தாளிக்க வேண்டியதுதான். கடுகும் தாளிப்பு வடகமும் ஆட் பண்ணிக்கணும். ஒரு 1.5 ஸ்பூன் தாளிப்பு வடகம், சின்ன அளவு கடுகு. அது நல்லா பொரிஞ்சு வந்தோடனே 2 வெங்காயம் நறுக்கி வச்சதை ஆட் பண்ணணும். வெங்காயம் நல்லா வதங்கினோன்னே
கீரையில் எடுத்து போட்டு கிளறி விட்டுறணும், அவ்வளோதான். வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு இதை வச்சு மசிக்கணும். ரொம்பலாம் மசிக்க தேவையில்ல, சும்மா அப்படியே கலந்து விட்ட மாதிரி மசிச்சு விட்டால் போதும். உப்பு பத்தலை, அதனால வந்து கொஞ்சோண்டு ஆட் பண்ணி போட்டு கடைஞ்சி விடணும். வெங்காயத்தை ஆட் பண்ண பிறகு கடைஞ்சி விடணும். ரொம்ப கடைய தேவையில்ல, ஆனால் கொஞ்சோண்டு கடைஞ்சி விடணும். கீரை கடைஞ்சி வச்சாச்சு. கீரை கடையில் இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட வேண்டியதான். இது ஆக்சுவலி வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 4 நாளைக்கு சாப்பிட்லாம், கெடாது. ஃப்ரிட்ஜில் வைக்கலன்னா நினைக்கிறவங்க அந்த 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 ஸ்டெப்பை ஃபாலோ பண்ண தேவையில்லை. பட் இது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த கீரை, அதுவும் ஹெல்த்தி கூட. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் என் சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.